நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார், முக்கியமா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவர முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும் தான் விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு. ஆனா அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனாலதான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார், முக்கியமா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவர முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும் தான் விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்துல ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும்.